Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics, Unit 5. Electromagnetic Waves உள்ள important numerical problems உண்மையான சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 5.2 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மீடியத்தோட ரிலேட்டிவ் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி 2.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த மீடியத்தோட ரிலேட்டிவ் எலக்ட்ரிக் பெர்மிட்டிவிட்டி 2.25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மீடியத்தோட refractive index எவ்வளவு அப்படின்னு கம்ப்யூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். ரிலேட்டிவ் மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அதோடைய சிம்பிள் மியூ சஃபிக்ஸ் ஆர். மியூ சஃபிக்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2.5. அடுத்து ரிலேட்டிவ் எலக்ட்ரிக்கல் பர்மிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதோடைய சிம்பிள் எப்சிலான் சஃபிக்ஸ் ஆர். திஸ் இஸ் ஈக்குவல் டு 2.25. என்ன கேட்டிருக்காங்க, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் கேட்டிருக்காங்க. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலாவை n இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் ஆஃப் மியூ ஆர் எப்சிலான் ஆர் அப்படின்னு எழுதலாம். ஸோ நமக்கு மியூ ஆரோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, எப்சிலான் ஆரோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get 2.5 into 2.25. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா we will get 2.37. இதை லாகை யூஸ் பண்ணி பண்ணோம்னா ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். திஸ் இஸ் அ ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.